இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காயை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க. கோவக்காயை வச்சு நிறைய சைட் டிஷ் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். கோவக்காய் ரெசிபி செய்யலாமா? கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இடிக்கல்ல ஒரு 15 சின்ன வெங்காயம் இதில் நல்லா தட்டி இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இது கூடவே இந்த சின்ன வெங்காயத்தை மாற்றிட்டு 10 பல்லு பூண்டு அதே மாதிரி நல்லா தட்டிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோவக்காயை நம்ம எந்த கடாயில் செய்கிறோமோ அந்த கடாய்க்கு கட் பண்ண கோவக்காய் எல்லாத்தையும் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம் பூண்டு, அது ரெண்டையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இதோட சேர்த்துக்கலாம். தென் இது கூட காரத்துக்கு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதையும் எடுத்துகிட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட தூவிடலாம். தூவிட்டு இதை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண காயை இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணி விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. ஒவ்வொரு வாட்டியும் தேங்காய் பால் திக்காக ஆட் பண்ணியிருக்கறனால நீங்கள் அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிளறி கொடுங்க. இந்த தேங்காய் பால் நல்லா வற்றி நல்லா இந்த காய் கூட நல்லா வெந்து சுத்தமாக அந்த தேங்காய் பால் இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வற்றி பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வைங்க அடுப்பை. நல்லா தேங்காய் பால்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காய் வெந்து அந்த கிரேவி பதம்லாம் வராது, நல்லா உதிரியாக தான் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி நல்ல சூடான சாதத்தோட இந்த கோவக்காயை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதம் இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோசை கூடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.